நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் கருத்து, இயேசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த நபர் அல்ல. அவர் இந்த பூவுலகத்திலும் நமது மரணத்திற்கு பின்னரும் நமது ஆன்ம இருப்பை பராமரிக்கும் ஆன்ம உடல் ஆவார். இந்த வாரங்களில் இயேசு நிலையான வாழ்வு பற்றி போதித்ததை நாம் பல முறை வாசிக்கிறோம். நிலை வாழ்வு அவர் மூலமாக மட்டுமே நிகழ்கிறது. ஏனெனில் அவரே உயிர்த்தெழுதலும் வாழ்விற்கான உயிருள்ள நிலையான ஆன்மீக உணவும் ஆவார். அப்படியானால் நிலையான வாழ்வு என்றால் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அது முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை. இருந்த பொழுதும் அது முடிவில்லாத ஆண்டுகளின் தொடர்ச்சி அல்ல. மேலும் அது எந்த கால அலகுகளுக்கும் உட்பட்டதும் அல்ல. ஒரு நபர் தெய்வீக வார்த்தை அல்லது லோகோஸ் அல்லது இயேசு கிறிஸ்துவின் போதனை அல்லது அவரது உயிர்த்தெழுதல் மற்றும் நற்கருணையில், அதாவது இறைவார்த்தையில் நமக்குள்ளே இருக்கும் அவரது ஆன்மீக பிரசன்னம் ஆகியவற்றில் விசுவாசம் வைக்கும் கணத்திலேயே நிலையான வாழ்வு தொடங்குகிறது. அதாவது நமது நிலையான வாழ்வுக்காக நாம் காத்திருக்க வேண்டியதே இல்லை. காலம் இப்பொழுதே, நாம் இப்பொழுதே நிலையான வாழ்வை தொடங்க முடியும். அவருடைய வழியில் வாழ்வதை நமது இரக்கம், தாழ்மை, மனம் திரும்பும் நொறுங்குண்ட இதயம், ஆவிக்குரிய வறுமை, தயவு, மன்னிப்பு, தெய்வ பயம், நன்றி உணர்வு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் அளவுகளாலும், மேலும் தேவையுள்ளவர்களுக்கு சேவை செய்யும் நமது செயல்களாலும் அடையாளம் கண்டுகொள்ளலாம். நம்மில் பலர் தாங்கள் கிறிஸ்தவ போதகர்கள் அல்லது பின்பற்றுபவர்கள் என்று உரிமை கோரலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு நீதிபதியாக வீற்றிருப்பார். அவர் கூறுவதோ, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடும். இறைவார்த்தை கூறுகிறது, எந்தவித விளம்பரங்களும் இன்றி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என இயேசு விரும்புகிறார். உதாரணமாக, தேவாலய கட்டுமான பணிகளையோ அல்லது தான தர்மங்களையோ நாம் சுய பெருமையுடன் பொருளுதவி கொடுத்து ஆதரிக்கிறோம் என்று வெளிப்படையாக உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். இதுவும் இறைவார்த்தை தான். நமது செயல்கள் சுயநலமற்றவையாகவும் தூய நோக்கங்களுடனும் தனிப்பட்ட மகிமைக்காக அல்லாமல் கடவுளுக்காகவே இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளுக்காக என்ன செய்தாலும் உங்கள் ஆண்டவர் மீது பய பக்தியுடனும் வேறு எந்த நிபந்தனைகளும் இல்லாத நன்றி உணர்வுடனும் கூடிய மகிழ்ச்சியுடனும் கொடுக்க நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை புகழ வேண்டும் என்று அல்ல. நீங்கள் வெளிவேடக்காரர்களைப் போல சுய விளம்பரங்களை விரும்பி நியாயப்படுத்தினால் உங்கள் தற்காலிக கைமாறுகளை இப்பொழுதே பெற்றுவிட்டீர்கள். இறைவா குறைக்கிறது. மேலும் நிலையான வாழ்விற்கான கைமாறுகள் பூமியில் உங்கள் காலத்திற்கு பிறகு நீடிக்காது. தேர்வு உங்களுடையது. தற்காலிகமானதா அல்லது நிலையான வாழ்வின் கைமாறுகளா? ஆமேன். அல்லேலூயா.